வணக்கம். இன்று விழிப்புணர்வு என்னவென்றால், பள்ளிக்கூட மாணவிகள் பெரும்பாலும் குச்சியை அடிக்கடி சாப்பிட்டு வருகிறார்கள். இது ஆசிரியர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை. தின்பண்டம் போல் சாப்பிட்டு வருகிறார்கள். இது அடிக்கடி எடுத்துக்கொள்ள கொள்ள 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 கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு கழிந்து வரும்போது வயிற்றுக்குள்ள கட்டியே வந்தது. பின்ன இரத்த சோகைகள் வரும், இரத்த அழுத்தம், இரத்தம் சீராக போவதில்லை, கண்ணம் புஷ்ஷுன்னு ஆகி மந்தமாக இருக்கும், மூளை வேலை செய்யாமல் இருக்கும், எதை கூப்பிட்டாலும் வச்சாலும் திரும்ப மாட்டாங்க, சோர்வாகவே இருப்பாங்க. இதில் ஆசிரியர்களுக்கும் தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா அவர்கள் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, பெற்றவர்களும் கண்காணிக்க வேண்டும். குச்சி கேட்டால் குச்சி உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுக்கும்போது தனியாக அவங்களே கடைகளில் போய் குச்சி வாங்கி சாப்பிட்றாங்க. குச்சின்னா இந்த மாதிரி ஸ்லேட்டில் எழுதக்கூடிய குச்சி தான். இதை இங்குள்ள பாஷையில் குச்சின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஸ்லேட்டில் எழுதக்கூடிய ஜாக்பீஸ் சொல்லுவோம்ல, அதுக்கு பகராக குச்சின்னு வருகிறது. இந்த குச்சியை எழுதக்கூடிய இந்த குச்சியை எல்லாருமே உடச்சி சாப்பிட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய ஆபத்து என்னென்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் இதோட ஆபத்து பெரும் அளவில் பாதிக்கப்படும். கடைசி ஆப்ரேஷன் அந்த அளவுக்கு போகும், உயிர் போகக்கூடிய அளவுக்கு கூட சான்ஸ்கள் உண்டு. அதாவது நல்லதை கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது இல்லையா? அப்படி தான் சொல்கிறோம் எல்லாருமே. எதாக இருந்தாலுமே அளவு தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் என்பார்கள். அது போன்ற இப்போ குச்சியை பாக்கெட்டுக்கு அதிகமாக இதில் பெண்கள் தான் அதிகமாக கையில் வச்சுருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. காலங்காலமாக பார்த்துக்கிட்டு வரோம். இதற்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்கிற எல்லோரும் கேட்டதுனால தான் இந்த விழிப்புணர்வை வைக்கிறேன். அதனால் பெற்றவர்கள், ஆசிரியர்கள், அண்ணன் தங்கச்சிமார்கள் யாராக இருந்தாலும் சரி செக் பண்ணிக்கிடுங்க, அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது. அப்படியே அவங்க கேட்டாலும் வாங்கி கொடுத்தீங்கன்னா காலியாகுதா இல்லையா, உடனே காலியாகிருந்தா அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசனை கோட்டர் சார்பாக இந்த குச்சியினை பற்றி விலக்கி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.